பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும். மலைகளின் மேல் சாப்பிடாமலும் அப்படிங்கும்போது படைக்கப்பட்டதை சாப்பிடாமலும், அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாமலும். எப்படி நாம் அதை தெரிஞ்சுக்கிறது? இப்போ நாம் இந்து நண்பர்களோட பழகுவோம், முஸ்லீம் நண்பர்களோட பழகுவோம். அது எப்படி படைக்கப்பட்டது படைக்கப்படாததுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் பவுல் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உன் கண்ணெதிர உனக்கு தெரிஞ்சு அது படைக்கப்பட்டதா இருந்தா அதை நீ சாப்பிடாத. அதே நேரத்தில் உனக்கு தெரியாது அப்படிங்கும்போது நீ சாப்பிடலாம். அப்படி பார்த்தா நம்ம எதையுமே சாப்பிட முடியாது இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் கடைகள் நடத்த முடியும், ஹோட்டல்ஸ் நடத்த முடியும், எல்லா விதமான வர்த்தகமான காரியங்களும் செய்ய முடியும். இப்போ அவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம போய் சாப்பிட முடியும். அதனால் அர்த்தம் அது அல்ல. கண்ணுக்கு தெரிஞ்சே தவறு செய்யக்கூடாது. இப்போ நண்பர்கள் வந்து அழைப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி கிடா வெட்டுறோம், நாங்கள் அந்த சாமிக்கு கிடா வெட்டுறோம், நாங்கள் இந்த சாமிக்கு கிடா வெட்டுறோம், வாங்க. அவங்க அன்போடு அழைப்பாங்க. அப்போ நமக்கு தெரியணும் அது தவறு, போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையே, இவங்க முதலே கேட்குறாங்க, போன வருஷம் கிடா வெட்டுன்னு கூப்பிட்டீங்களே, இந்த வருஷம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி பண்டிகைகள் நிறையா வருது, அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களா, அது நமக்கு தெரியலையா, அதை சந்தோஷமாக வாங்கி உண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாலியன்றியாக போய் ஒவ்வொருத்தரையாக, உங்களுக்கு இந்த பண்டிகை ஆச்சே ஏன் எனக்கு நீங்கள் பலகாரம் கொடுக்கல, உங்களுக்கு இந்த பண்டிகை ஆச்சே ஏன் பலகாரம் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு வாலியன்றியாக கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. அது மிகப்பெரிய துரோகம் கர்த்தருக்கு முன்பாக. அதை மறந்துடக்கூடாது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. அடுத்தபடியாக என்ன சொல்லுது? இஸ்ரவேலின் நரகலான விக்கிரகங்கள் அப்படின்னா என்ன? இஸ்ரவேல் என்னதான் ஆண்டவரோட நடந்தாலும் ஆண்டவரோட அதிகமாக நரகலான விக்கிரகங்களுக்கு, நரகலான பாவங்களுக்கு தான் இடம் கொடுத்துருந்தாங்க. நிறைய தெய்வங்களை வழிபட்டாங்க. அஸ்தரோத், இஸ்தார், பாகால் தெய்வங்கள், தம்பூஸ், இப்படி நிறைய மீதியானிய தெய்வங்கள், அநேக தெய்வங்கள் சொல்லுகிற விக்கிரகங்களை வழிபட்டாங்க. சூரியனை வழிபட்டாங்க, பொன் கன்றுக்குட்டியை வழிபட்டாங்க, அநேக காரியங்களை செய்தாங்க. எத்தனையோ தடவை ஆண்டவர் எச்சரித்தும் நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. இன்னொன்று, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற அனைத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால அதுவும் நரகலான விக்கிரகம்தான். அதையும் அவங்க செய்தாங்க. மனம் திரும்புவாங்க, திருப்பி செய்வாங்க, மனம் திரும்புவாங்க, திருப்பி செய்வாங்க, மனம் திரும்புவாங்க, திருப்பி செய்வாங்க. இந்த நரகலான விக்கிரகங்களை நோக்கி பார்க்காமலும். அப்போது கவனத்துடன் இருக்கணும். இன்னைக்கு அநேக விக்கிரகங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நாம தான் கவனத்துடன் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விக்கிரகங்கள் இருக்குது. கர்த்தரை விட எதை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்களோ, நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, அது ஒரு விக்கிரகம், அது ஒரு நரகலான விக்கிரகம். விக்கிரகம் கூட இல்லை, நரகலான விக்கிரகம். அவ்வளவு தீமையான ஒன்று.
அதை ஒரு நாளும் நாம் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு இது ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஈஸியாக இன்னொருத்தருடைய மனைவியை இச்சிக்கிறது, இன்னொருத்தருடைய மனைவியை அடையணும்னு சொல்லி பிளானை போடுறது, அதே போல் இன்னொருத்தர் கணவனை அடையணும்னு சொல்லி பிளானை போடுறது, இச்சிக்கிறது, இது மிகப்பெரிய பாவம். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. இதை தான் இன்னைக்கு உலகம் சொல்லி கொடுத்துட்ருக்கு. சினிமாவிலையும் சீரியல்லையும் நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும். இதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இந்த வசனத்தை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்தில் யாராவது தெரிந்தோ தெரியாமலோ ஈடுபட்டிருந்தால் இதோடு அதை விட்டுருங்க. இனிமே அதை பின்தொடராதீங்க. அது ரொம்ப தீமையானது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது உங்களே மொத்தமாக அழிச்சிடும். அதனால் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்? படைக்கப்பட்டதில், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதில் நாம் அதை சாப்பிட்றதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நரகலான விக்கிரகங்களுக்கு கவனமாக இருக்கணும். கடைசியாக பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறதையோ அடைகிறதுலையோ, பிறனுடைய கணவனை இச்சிக்கிறதுலையோ அடைகிறதுலையோ நாம் கவனமாக இருக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.